அதிமுகவினுடைய தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவின் தலைவராக இருக்கக்கூடிய அதன் ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் நாளைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் வச்சிருக்காரு. அந்த மீட்டிங் அவங்களுடைய நிர்வாகிகள், அவரால் நியமிக்கப்பட்ட தலைமை கழக நிர்வாகிகளோட ஆலோசனை கூட்டம். பிரைம் மினிஸ்டரை பார்க்க நேரம் கேட்டு அவருக்கு கிடைக்கல. அதே போல தொடர்ச்சியா அவரை பாஜக புறக்கணிப்பதாக அவங்க தரப்பு ஃபீல் பண்றாங்க. இது குறித்து பேசுவதற்காக அவங்களுடைய சட்டத்துறையிலிருந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு சுப்ரத்தினம் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். என்னதான் சார் பிரச்சனை? என்ன பிரச்சனை? வணக்கம் மிஸ்டர் சுபாஷ். பிரச்சனை என்ன? நீங்களே இப்போ என்ன இஷ்யூங்கிறது நீங்கள் அழகாக சொல்லிட்டீங்க. சீனியர் ரிப்போர்ட்டர் உங்களுக்கு தெரியாதா? அதாவது மாண்புமிகு பாரத பிரதமர், இந்திய பிரதமர் அவர்களை அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் சந்திப்பதற்கு கடிதம் வாயிலாக எழுத்துப்பூர்வமாக நேரம் கேட்டிருந்தார். உங்களை வரவேற்பதற்கும் வழி அனுப்புவதற்கும் எனக்கு நேரம் ஒதுக்குங்கள் என்று தெளிவாக கேட்டிருந்தார். இது இட் இஸ் ஒன்லி பேசிக் கேட்டசி சொல்ல முடியுது. தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய பிரதமரை தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவரை சந்திக்க விரும்புவது ஒரு மாநில தலைவருடைய ஒரு விருப்பம். அதை ஜஸ்ட் லைக் தட் அவர் நிறைவேற்றிட்டு போயிருக்கலாம். ஆனால் என்ன நடக்குதுன்னா, இந்த தமாக தமிழ் மாநில காங்கிரசுடைய தலைவர் அண்ணன் ஜி.கே. வாசன் அவர்களை சந்திக்கிறார். இது புதிய நீதி கட்சியுடைய தலைவர் அண்ணன் ஏசி சண்முகத்தை சந்திக்கிறார். ஆனால் 3 முறை முதலமைச்சராக இருந்தவரும், இன்னும் சொல்ல போனால் தேசிய ஜனநாயக கூட்டணி இன்றைக்கு அம்மாவின் மறைவுக்கு பிறகு இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்தார் இரட்டை தலைமையில் உள்ள அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஒருங்கிணைப்பாளரும் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் இணை ஒருங்கிணைப்பாளரும் இந்த காலத்தில் இன்றைக்கு நேர்ந்தார். அந்த நிலையில் மாறுபடாமல் தொடர்ந்து அந்த கூட்டணி நீடிப்பது மட்டுமல்ல, பிரதமர் மேல் தனிப்பட்ட பாசமும் விசுவாசம் காட்டி வரக்கூடிய அண்ணன் ஓபிஎஸ்ஐ அவர் சந்திக்க மறுத்தது அவர் அவ்வளவு எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு செயலாக நாங்கள் பார்க்கவில்லை. இது எங்களுக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய அவமானமாக நாங்கள் பார்க்கிறோம். அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய ஃபாலோவர்ஸ் மற்றும் தமிழ்நாட்டு மக்களே இது இன்னொன்று இட் இஸ் ஆன் அன்சிவிலைஸ்ட் ஆக்ட் இன் தமிழ்நாடு அண்ட் பார்ட் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர். ஒரு பிரதமர் ஒரு முன்னாள் முதலமைச்சர் அவரை சந்திக்க மறுத்தது இது வெளிப்படையான ஒரு அவமானகரமான செயல் என்று இன்றைக்கு பொதுமக்களும் நடுநிலையாளர்களும் உணர்கிறார்கள். அதனால்தான் தான் இன்றைக்கு மத்திய அரசை எதிர்த்து பொதுவாக மக்கள் பிரச்சனைக்காக ஓபிஎஸ் பல அறிக்கைகள் விடுவார். இன்றைக்கு இந்த கல்வி நிதி ஒதுக்காததுக்கு அவர் கண்டனம் தெரிவித்து விட்ட அறிக்கையே இன்றைக்கு தமிழ்நாட்டில் பெரிய பூகம்பத்தை கிளப்பி இருக்கிறது. அந்த அளவிற்கு பிரதமர் செய்த செயல், இவர் ஓபிஎஸ் அவர்களை அவமானப்படுத்திய செயல், சந்திக்க மறுத்த செயல் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை உருவாக்கி இருக்கிறது. ஓபிஎஸ் அண்ணன் அவர்கள் மேல் மிகுந்த ஒரு அனுதாபத்தையும் பாசத்தை உருவாக்கியிருப்பதாக நாங்கள் உணர்கிறோம். இதை பயன்படுத்தி கொண்டு எங்கள் கழகத்தினுடைய அரசியல் ஆலோசகராக இருக்கக்கூடிய திராவிட இயக்கத்தினுடைய மூத்த தலைவர் அண்ணன் பண்ருட்டியார் அவர்கள் மிக தெளிவாக அவர் தனியார் தொலைக்காட்சியை கொடுத்த பேட்டியில் சொன்னதைப் போல, இது பிளெஸிங்ஸ் இன் டிஸ்கைஸ், கெடுதலிலும் ஒரு நல்லது. இந்திய கூட்டணியில் நீடிப்பதே ஒரு ஆபத்தான ஒரு காரியம். அதை உணர்ந்து திரு ஓபிஎஸ் அவர்கள் வெளியேற வேண்டும் என்று அவர் கொடுத்த பேட்டி மிகவும் பொருள் புரிந்தது. அதைத்தான் இன்றைக்கு உடனடியாக நாம் செய்ய வேண்டிய காரியம் என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேற வேண்டும். அதற்கான முடிவை நான் ஓபிஎஸ் அவர்கள் எடுக்க வேண்டும் என்பதுதான் தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பு, நடுநிலையாளர்களுடைய எண்ணம். எல்லாத்தையும் தாண்டி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேல் பற்று கொண்ட பொதுமக்களுடைய விருப்பமாகவும் இருக்கிறது. எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் பொதுமக்களுடைய விருப்பத்தையும் தொண்டர்களுடைய எண்ணத்தையும் பிரதிபலிக்கக்கூடிய வகையில் செயல்பட்டால்தான் he will be called as an vibrant leader, reflecting the aspirations and desires of the cadres as well as the public என்று உணரப்படுவார். அந்த வகையில் நாளைய தினம் நடக்கக்கூடிய ஆலோசனையில் என்டிஏவிலிருந்து வெளியேறுகிறோம் என்ற ஒரு அறிவிப்பை அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வெளியிட வேண்டும் என்று தமிழகமே எதிர்பார்க்கிறது. அப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டால் நாளைய நாள் எங்களுக்கு ஒரு திருநாள் மட்டுமல்ல, தமிழ்நாடு அரசியலில் ஒரு திருப்புமுனையான நாளாக அமையும் என்பது என்னுடைய எண்ணம். இல்லை, இப்போ உங்களுக்கு இவ்வளவு நாள் பயணம் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு அதிமுக மீண்டும் இணைவதற்கான வாய்ப்பு சூழல்லாம் இந்த கூட்டணியில் இருந்தா கூட வருன்ற நேரத்தில் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறது அதுக்கு தடைபடாதா சார்? சுயமரியாதை சார். சுபாஷ் சார் அவர் ஆரிஜின் இஸ் ஃப்ரம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட்டுங்க.
எங்களுடைய துவக்கம் என்பது திராவிட இயக்கத்தினுடைய துவக்கம் என்பது தன்மான இயக்கம் சுயமரியாதை இயக்கத்திலிருந்து வந்தாங்க. அந்த சுயமரியாதையே கேள்விக்குறியாக்கப்படுகிற பொழுது அங்கு இருந்து ஃபார் பெட்டி பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் there is no need to sacrifice our self respect, not at the cost of our self respect. We would like to survive in politics. எங்களுடைய சுயமரியாதை அடமானம் வைத்துவிட்டு அரசியல் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. தமிழ்நாடு மண் என்பது, தமிழ்நாடு அரசியல் களம் என்பது உங்களுக்கு சுயமரியாதைக்கும் மான மரியாதையோடு அரசியல் செய்ய தலைவர்கள் செய்ய வேண்டும் என்று எண்ணக்கூடிய ஒரு இதுங்க அரசியல் களம் இந்த களம். எனவே அதுல நம்ம சுயமரியாதை இழந்து போட்டு இப்படி ஏங்க உள்துறை அமைச்சர் வர்றாரு. இன்னும் நான் உங்ககிட்ட தெளிவாக கேட்குறேங்க. என்றைக்கு நான் சொன்ன மாதிரி என்றைக்கு என்டிஏ கூட்டணியில் இணைஞ்சமோ இன்றைக்கு வரல அண்ணன் ஓபிஎஸ் தொடர்றார். திரு இபிஎஸ் அவர்கள் தான் என்டிஏ கூட்டணிக்கு தேவையானது எது? நடந்த நாடாளுமன்ற தேர்தல் 2024 அந்த தேர்தல் அப்ரப்டா யூனிலேட்டரலா he had walked up the alliance. உங்கள்ட்ட அதை விட எவனவனு ஸ்வீப்பிங் அலிகேஷன்ஸ் இஸ் மேட். என்ன சொன்னாரு? என்டிஏவில் இருக்கவரையிலும் பிஜேபி தலைமையில் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கவரையிலும் எங்களுக்கு மைனாரிட்டிஸ் ஓட்டு கிடைக்க மாட்டேங்குது, இவங்களோட நாங்கள் சட்டமன்ற தேர்தலில் இருந்தனால தான் நான் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் கெட்டு போச்சு, நான் ஆட்சிக்கு மீண்டு வந்திருப்பேன், ஐ வுட் ஸ்டேஜ் கம்பேக், நான் மீண்டும் ஆட்சி அமைத்திருக்க முடியும், பட் ஃபார் மை அலையன்ஸ் வித் பிஜேபின்னு சொல்லி வெளியேற, நம்ம பிஜேபி கூட மட்டும் கூட்டணி வைக்காமல் தான் நான் மீண்டும் ஆட்சி அமைப்பேன்னு சொல்லி அவ்வளவு பெரிய பழியை தூக்கி போட்டு வெளியேறி போனாருங்க. ஆனால் அந்த நிலையிலும் ஓபிஎஸ் என்னன்னா என்டிஏ கூட்டணியில் மட்டும்தான் அவர் தேர்தல் எம்பி எலெக்ஷன் நிற்கணுங்கிற ஐடியாவே கிடையாது, உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணி நீங்க ராம்நாட்டில் நில்லுங்கன்னு சொல்லி பிஜேபி வெளியிட்ட பட்டியலில் ராமநாதபுரம் தொகுதிக்கு ஓபிஎஸ் அண்ணன் பேர் வருதுங்க. அப்படி அம்மாவிடம் என்ன விசுவாசத்தை காட்டினாரோ அதே விசுவாசத்தை பிரதமரிடம் காட்டினார். அப்படி காட்டிய அந்த விசுவாசத்துக்கு இதுதான் கைமாறா? வெளியில போனவரை, உங்களை தூக்கி எறிஞ்சிட்டு போனவரை ரத்தன கம்பளை விரிச்சு உள்துறை அமைச்சர் கூப்பிட்டு கூட்டணிக்கு தலைவர் அறிவிச்சுட்டு போறாரு. அன்னைக்கு ஓபிஎஸ் என்ன வெளிப்படையா சொல்றாரு, திரு அமித்ஷா கூப்பிடுவார், நான் காத்திருந்தேன், நீ கூப்பிடல, ஏமாற்றம் வருத்தம் அளிக்குன்னு சொல்றாரு. வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவது போல வந்த பிரதமர் ஒரு புறக்கணிச்சாருன்னா அதுக்கப்புறம் நாங்க இருக்க வேண்டிய அவசியம் என்னங்க இருக்கு? அதுக்கான அவசியம் என்ன இருக்கு? அவர் கன்சிடரிங் இஸ் லாங் பொலிட்டிக்கல் கேரியர் ஸ்பேனிங் ஓவர் 5 decades 50 years, whether it is necessary for OPS to continue accepting all these insults, it is not necessary. இப்போ வேற என்ன ஆப்ஷன் இருக்குது? என்டிஏ இல்ல, அதிமுக கூட்டணியிலும் இல்ல, அதிமுக கூட சேர முடியலன்னா வேற என்ன ஆப்ஷன்? சார் ஆப்ஷன்ஸ் இட்ஸ் ஒயிட் ஓப்பனுங்க. அண்ணன் பட்ருட்டியார் அவர்கள் சொன்னதை போல உலகம் மிகப்பெரியது. ஒன்ஸ் அவர் இதிலிருந்து வெளியேறி விட்டால் நீங்க will be getting invitations from unexpected quarters. யாரு எதிர்பார்க்காத முகாமில் இருந்தாலும் எங்களுக்கு அழைப்பு வரும். ஓபிஎஸ் அண்ணனுடைய நெறி சார்ந்த அரசியலுக்கும் அவருடைய நேர்மைக்கும் எந்த இயக்கத்தில் இருந்தாலும் அவர் காட்டக்கூடிய விசுவாசத்திற்கும் நிச்சயமாக அரசியல் இயக்கங்கள் அவருக்கு அழைப்பு கொடுக்கும். அதனால இட் இஸ் நாட் பி ஆல் அண்ட் எண்ட் ஆல். என்டிஏவில் இருந்து வெளியேறினால எங்களுக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் இல்லை, எங்களுக்கு நல்ல காலம் துவங்குவதாக நாங்கள் உணர்கிறோம். அதுதான் உண்மை. பொறுத்திருந்து பார்க்கலாம் நாளைக்கு என்ன ஆலோசனை கூட்டத்தில் என்ன முடிவு எடுக்க போறாரு, அதை எப்படி சொல்ல போறீங்க அப்படின்றத நாளைக்கு மாலைக்கு பின்னராக தெரிய வரும். கலந்துரையாடலுக்கு மிக்க நன்றி. ஒளிப்பதிவாளர் பிரேமுடன் நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக சுபாஷ் பிரபு.